சம்மர்னாலே நமக்கு பிடிச்ச ஸ்வீட் மாம்பழம் தான். அது சம்மர் காலத்தில் கிடைக்கிறதுனால அதை நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாம்பழ ஜூஸ் தான் போட போகிறோம். எல்லாரும் போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மாம்பழம் ஜூஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி நான் உருண்டை மாம்பழமாக நல்லா கனிஞ்ச மாம்பழமாக எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மேலே உள்ள காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாக கட் பண்ணியாச்சு. மாம்பழம் நல்லா கனிஞ்ச மாம்பழமாக இருக்குது. இப்போ உள்ளாக்க உள்ள சதையை நம்ம இந்த மாதிரி கீறி எடுத்துக்குவோம். அப்போ தான் நமக்கு சதை ஈஸியாக வெளியில் வரும். மாம்பழத்தை கட் பண்ணையிலே நமக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த மாதிரி மாம்பழம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மாம்பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி ஜூஸ் போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்திருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழத்தை சேர்க்க போகிறோம். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சக்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா மாம்பழத்தில் ஏற்கனவே சக்கரை இருக்கும். அப்புறம் ஒரு டம்ளர் பாலுக்கிட்ட நான் சேர்க்குறேன். உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கலனாக்கா வெறும் தண்ணீர் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக மேங்கோவை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் செரி ஜூஸை மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே நல்லா அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தபடியாக ஐஸ் கட்டிகளை போட்டுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ ஜூஸை இதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ இதில் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வெனிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்தபடியாக செரி துண்டுகளை இதில் நான் கட் பண்ணி சேர்க்குறேன். மேலே நம்ம அடித்து வச்ச மேங்கோவை இது மேலே ஊற்றி மேலே நட்ஸுகளை தூவி கட் பண்ண மாம்பழத்தை வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அருமையான மேங்கோ ஜூஸ் தயாராகிடுச்சு. இதை மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ராணிஸ் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.